அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 21/6/2024 கேசிங் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றியும் கேஎல் வின்னிங் டிப்ஸ் 3 PM நிர்மல் ராணவரம் 385. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா டெய்லி அண்ட் மந்த்லி அண்ட் வீக்லி 3 டைப்பில் ஆங்கிளில் பொசிஷன் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம 20 ரிவ்யூ பார்ப்போம். 20 ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச பி போர்டில் 0 and 5 தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அதேமாதிரி 5 பர்ஃபெக்டாக பாஸ் ஆனிச்சு. ஏ போர்டில் 7 7 7 மூணாவது 7 வரலாம் அல்லது 2 ஆகுன்னு சொன்னேன். ஆனால் தேவைங்கிறீங்க 7 ஆடுன்னு சொன்னேன். அதேமாரி 7 வந்துச்சு, ஆனால் நான் 2 யூஸ் பண்ணேன். இங்கே 5 பர்ஃபெக்ட்டு. அடுத்தது 9 259. ஆனால் வின்னிங் ரிசல்ட் 7 5 4. ஏசி ரெண்டுமே பவரில் போச்சு. ஆனால் ஒரு நபர் சொன்னார், ஆனால் நீங்கள் 8க்கு 8 2க்கு 2 இது மூணாவது தடவை வரும்போது இந்த 9 ஏன்னா 4 வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். அவர் வின்னிங் 754. சார் நானே பர்ஃபெக்டாக எடுத்து கொடுப்பேன்னு நினச்சிங்கன்னா நான் தான் சொன்னேன் மந்த்துக்கு 3 வின்னிங்காக தான் எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் நான் 5 வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். வந்த புது நபர்கள் நல்லபடியாக அவங்க ஜெயிக்க வைக்கணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சிந்திச்சிருந்தேங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சிந்திங்க. எங்கே பவர் வேணும் யோசிச்சு பாருங்கள். கண்ணன் அண்ட் அன்பு அவங்களே எப்படி முடிஞ்சுது சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொன்னது ஓகேண்ணா, நான் உடனே பவர் ஆக்கிட்டேன், 2 தான் 9 பவர் ஆக்கி நான் ஆடிக்கிட்டேன், எனக்கு 7 தேவைப்படுது நான் ஆடிக்கிட்டேன், அதெல்லாம் கமெண்டில் இருக்குது. அவங்களும் எப்படி ஜெயிச்சாங்க? அதுதான் சார், நம்மளே எல்லா பாயிண்ட்டும் கிடைக்கும்போது ஏதோ 1-2 பாயிண்ட் பார்க்கும்போது அதில் பாருங்கள் இதில் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதில் ஏசியில் இந்த சி பவர் வேணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னார். ஆனால் அவர் வின்னிங் ஆனார். அதேமாதிரி பவர் வச்சு ஆடி வின்னிங் ஆகிட்டார். இதுதான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஆள் 29 சொன்னேன், 74 பாஸ் ஆனிச்சு. ஆனால் அப்படியே ஆப்போசிட். ஆல் போர்டு 9 அதில் 0 சொன்னேன். 2க்குமே பவர் காமிச்சிங்க. 2க்குமே பவர் இதுதான். அதுவே என்ன பண்ண முடியும், நம்ம முயற்சி பண்ணி நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எடுக்கிறேன். இந்த முயற்சி நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, ஆனால் இதுக்கு இன்னும் நானும் இதை கொஞ்சம் மாற்றி அடிக்கிறேன்னா அப்படின்னு நீங்களும் யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல. நான் கொடுக்குறதே எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகணும். கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நான் கெஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டருக்குன்னா 2 5 3 2 5 3. 3 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாமா அல்லது 5 5 5 மூணாவது 5 தரலாமா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிங்க. இது ஒரு திங்க் பாயிண்ட்ஸாக வரேன். ஆனால் ஏ போர்டில் 3 அல்லது 5 அப்படிங்கிற ஆப்ஷனும் அல்லது வேறு என்ன இருக்குதுன்னு ஆப்ஷனும் காட்டுறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடுங்க. ஓகேங்களா? சரி, முதல்ல நம்ம யோசிக்கணும் எந்த பாயிண்ட்ஸ் இங்கே வைக்கலாம் வைக்கக்கூடாதுங்கிறத யோசித்து பார்த்துட்டு தான் நம்ம ஆடணும். ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், இன்றைக்கி இதில் இந்த 5 சென்டர்னா 5 5 7 5 5 7 அல்லது 2. 2 சி போர்டு அல்லது 9 ஏன் வருது அப்படின்னா அதுக்கான கான்செப்ட் நான் காட்டிடுறேன். இந்த 6க்கு இந்த 6 டெய்லி ஜெட்டில், இந்த 4க்கு இந்த 4னா இந்த 3ஆவது தடவை சொன்ன பார்த்தீங்களா, இந்த 4 3ஆவது தடவை வருதுன்னு. 9 வரலாம் அல்லது 4 தேவைப்படும். 4 ஆடிடுங்க, வேணும்னு சொல்லலை. ஆனால் 9 ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் கொடுக்குறேன் வச்சேன். ஏன்னா நேற்று அப்படி தான் நம்ம ஆடி நான் 9 கொடுத்தா நான் 4 ஆடினா. அதனால் 3ஆவது ஆப்ஷன் அதே ட்ராக்கில் வரனால 3ஆவது ஆப்ஷனுங்கும் போது 4க்கு 9 சப்போர்ட்டுக்கு 4 2ங்கிறது இது இந்த 7ஓட பவர் தான் 2. அப்படின்னா 2 அல்லது 9. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா என்னோட கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மந்த் சார்ட்டோட ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், என்ன பாயிண்ட்ஸு ஏதுங்கிறத நான் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த ஆப்ஷன் நல்லா நீங்களே பாருங்கள். ஓகே, என்னென்னா இந்த 76 ஏபி பிசியில் 21 அப்படியே பவர். இப்போ 57 ஏபி பிசியில் 02 வருமா பாருங்கள். கவனித்து பார்த்துங்க. ப்ளஸ் பாயிண்டாக தான் சந்தோஷம். நல்லா கவனித்து பாருங்கள். பிசி 02க்கான சான்ஸ் இருக்கா பாருங்கள். அது ஒரு ஆப்ஷன். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா அதே தான், இது ஏசி மட்டும் பாருங்கள். 0 0 2 2 2 2. சரி, இந்த 2 2 வருது. ஏசி 77 வருமா பாருங்கள். நல்லா கவனித்து பாருங்கள். ஏசி 77 வருமா பாருங்கள். இதில் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கங்க. இது எக்ஸ்ட்ரா திங்க் பாயிண்ட்ஸு. இந்த திங்க் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்தமாதிரி பாயிண்ட்ஸும் நல்லா இருக்குது. இது 3ஆவது தடவை வரும்போது 2 பக்கம் 2 வருமா அப்படிங்கிறதோட 2 7 கூட வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. 2 7 ஏசியில் இன்னும் டபுள்ஸ் வரல, வரும், வந்தே ஆகணும். டிலேயில் இருக்குது, வரலாம். ஓகே, அடுத்து என்னென்னா டெய்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்கில் நான் சொல்லிட்டேன் 176
6 அல்லது 7 அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. சரி, 6 ஒரு ரெகுலராக ஆடுறது. ஸோ 6 உங்களோட ஆட்டத்திலே வரும்போது 6 இருக்கட்டும். நான் 7யும் 3 எடுத்துக்கிறேன். 6ங்கிறது காமனாக பேசிக்காக ஈஸியாக ஆடுற ஃபார்மெட்டு. அந்த ஃபார்மெட்டு நீங்கள் யோசிங்க. டஃப்பாகிறது என்னவோ அதை நான் பார்க்குறேன். ஸோ அப்போ 6 காமன், 3 7 இந்த ஏசியோடது, 6 காமன். பி போர்டு என்ன வைக்கலாம்? பி போர்டு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 0 ஒரு ஆப்ஷன் தான் பாருங்கள். சரி, அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 6 ஒரு ஆப்ஷன் இன்னும் இருக்குது. என்னென்னா 7 6 4 திரும்ப ஒரு 6, 7 6 4 6. ஸோ அப்போ இது 4ஆவது ஜம்ப் வரும்போது நம்ம யோசிச்சு பார்த்து ஆடலாம். அப்போ 4ஆவது ஜம்ப் இங்கே வேணாம், ஆனால் இதில் ஆடுறதுனா ஆடுங்க. ஓகேங்களா? சி போர்டு சப்போஸ் 6ன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணி வச்சு அந்த ஆப்ஷன் இதெல்லாம் மேட்ச் ஆனால் எடுத்து வச்சுன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ 2 9 சி. ஏ போர்டில் 7 அண்டு 3, அடுத்து சப்போர்ட்டில் 6. இப்போ பி போர்டு என்ன ஆடலாம் அப்படி தான் கான்செப்ட்டு. பி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னா 6 1 2. இன்றைக்கி பி போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் அதே உங்களோட சாய்ஸில் கொடுக்குறேன். இருந்தாலும் என்னோடய கான்செப்டில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்னா 8 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் பி போர்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த 8ஐயும் கொஞ்சம் கவனிக்கலாம். 7 5 4 4 அல்லது 9. ஸோ 754 754 4 அல்லது 4ஓட பவரா அப்படியே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஸோ அப்போ 4 அல்லது 9. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கான்செப்ட் என்ன ஆடலாம்னா ஆல் போர்டில் சிங்கிள் என்ன ஆடலாம்? 9க்கான ஆப்ஷன் முதல்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா 2. அதே ஆப்ஷன் 2 டிஜிட்டில் என்ன ஆடலாம்? 79 39 74 34. இந்த 4 நம்பர் மட்டும் தரேன். ஸோ 79 39 74 34. ஸோ என்னோடய கான்செப்டில் இந்த 4 நம்பர் சி போர்டிலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா 72 32 மொத்தம் 6 நம்பர். ஓகேங்களா? ஓகே வர்ஸ். இப்போ 3 டிஜிட்டு கடைசி ஆட்டம். 3 டிஜிட்டில் என்ன தரலான்னா ஏ போர்டில் 7 3 6 இந்த 3 கான்செப்ட் வச்சுட்டாலும் 7 6 3 கான்செப்ட் வச்சுக்கிறேன். பி போர்டில் சென்டர் போர்டு 4 4 4. அதே 7 9 3 9 6 9. சி போர்டில் என்ன ஆடலாம்? ஸோ 4 வைங்க, இதில் 9 வைங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கு. 744 799 344 399 644 699. இது என்னோடய ட்ராக்கு. சரி, இப்போ 2 ஒரு சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப கவனிச்சாடுங்க. ஸோ ரொம்ப முக்கியம். 3வது ஆப்ஷன் 4 இருந்துட்டால் 4ன்னு சொல்லியிருக்கேன். இது பவர்லனா இப்படி அப்படின்னா இதிலே பார்த்திங்கன்னா 749 349. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காது. எந்த பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டோ அதோட ப்ளஸ் பாயிண்ட்டோட உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டை ஆட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.